அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய மாலை வணக்கங்கள். மஜ்ஜினிஸ் வித் அக்ரம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழங்கும் 2024 ஜிசிஇ ஏலெவல் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகியிருக்கும் அனைவரையும் நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். ஜிசிஇ ஏலெவல் பரீட்சை உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கப் போகும் ஒரு பரீட்சை. இந்த டைம் பீரியடில் தான் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறதும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதும் உண்மையிலே இன்றியமையாதது. 2024 ஏலெவல் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் தான் இருக்குது. இந்த 7 மாதம் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. எதிர்காலத்தில் என்னவாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்பதை இந்த 7 மாதம் தான் தீர்மானிக்க போகிறது. அண்ட் பர்சனலி எனக்கு தெரியும், இந்த சின்ன டைம் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ், எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, பாஸ் பேப்பர்ஸ் எப்படி செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ நோ வரிஸ், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் ஐடியா தரதுக்கு தான் நாங்கள் மஜ்ஜினிஸ் வித் அக்ரம் டீம் இந்த செஷனை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த செஷனில் இருந்து ஃபுல் பெனிஃபிட் எடுக்க பாருங்கள். அதனால் இந்த செஷன் எண்ட் வரைக்கும் எங்களோட ஆக்டிவாக ஜாயின் ஆகிடுங்க. செஷன் எண்டில் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும். ஸோ அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் உங்களோட டவுட்ஸ், நீங்கள் ஏலெவல் சம்மந்தமாக என்ன கேட்க நினச்சாலும் கேட்கலாம். இன்ஷால்லா ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த கைடன்ஸ் செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒருத்தர் தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். மிஸ் பிஷ்ருல் ஹனான். ஸ்ரீலங்காவில் டாப் ரேங்கில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனிய அண்டர் கிராஜுவேட் தான் இவங்க. அவங்களோட ஜேர்னியை பற்றி சொல்ல போனால், அவங்களோட ஏலெவல் ரிசல்ட்ஸ் 3A, Z-score 1.9621, district rank 20th and island rank 1093. இப்படியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன்றைக்கு எங்களோட கைடன்ஸ் செஷனில் ஜாயின் ஆகியிருக்கிறாங்க. ஹனான் தாத்தா, ஜஸாக்கல்லா, தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் ஐ கெஸ் வித் நோ டிலே செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹனான் தாத்தா, ஓவர் டு யூ அண்ட் த செஷன் இஸ் ஆல் யோர்ஸ். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்றைக்கி நான் உங்களோட கதைக்க போகிறது வந்து இன்னொருத்தரை பற்றி இல்லை, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செஞ்சு பலன் கண்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களோட கதைக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ 7 months இருக்குது. அதே மாதிரி எனக்கு நல்ல ஞாபகம், 2020 நான் 2020 பேட்ச் ஏலெவல். ஸோ 2020 March 12 எங்களுக்கு வந்து லீவ் தந்துட்டாங்க. ஓகே, இனிமேல் வந்து உங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, டியூஷன் கிடையாது. அந்த கோவிட் பீரியட் அந்த டைம் தான் எங்களோட ஏலெவல் நடந்தது. ஸோ இனிமேல் உங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ் கிடையாது, ஸ்கூலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் கையில் இப்போ 5 months இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இப்போ 7 months இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ 5 months இருக்குது. அந்த 5 monthsல நான் போட்ட எஃபர்ட் வந்து, அதுக்கு முந்தி எனக்கு நான் 2018 என்ன செஞ்சிருக்கேன், எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த முந்தின 2 வருஷத்துல அந்த போட்ட எஃபர்ட்டுண்ட ஒரு 2-3 மடங்கு எஃபர்ட்டை சரி நான் என்ன செஞ்சிருப்பேன், அந்த கடைசி 5 மாசத்துல நான் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த 5 months முக்கியமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த 7 months. ஓகே, ஸோ நான் நிறைய சொல்ல விரும்பல. ஸோ நான் டிரெக்டாக செஷனுக்குள்ளே போகிறேன். சாரா, அடுத்த ஸ்லைட் கொஞ்சம் ப்ளே பண்ணி விடுங்களேன். ஓகே, ஃபைன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ உங்களோட கையில் 2 விஷயம் மெயினாக இருக்க போகுது. ஒன்று உங்களோட டைம். உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க, டைம் இருக்குது, 7 months டைம். அண்ட் அதோட பக்கம் உங்களோட நோட்ஸ் இருக்கும், உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இதெல்லாம் இது ரெண்டையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? இது ரெண்டும் இருக்குது, ஆனால் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, அது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டா, அதான் முக்கியம். எப்படி எஃபர்ட் போட்டால் உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும்.
அப்படிங்கிறத தான் இந்த செஷன்ல இன்னைக்கு நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் அதில் வந்து நான் உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. 2 விஷயம், ஒன்று இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு மெயினா இருக்கணும். ஒன்று வந்து நீங்க செய்ய போற விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் நீங்க செய்வீங்க. ஓகே, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், ஸோ நான் இதை செய்யணும் அப்படின்னு செய்யறது. அடுத்தது இப்ப அர்ஜென்ட், எப்படி சொல்றது, இப்போ உடனே செய்யணும், அவசரமா செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. அப்படியான விஷயங்கள் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி மெயினா 4 விஷயங்கள் என்ன செய்ய போகுது. நீங்க எப்படி சொல்றது, இது 4 உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது. டோன்ட் ஃபர்கெட், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுனாலும். இதுல ஒன்று வந்து இல்லாட்டிலும் நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு என்ன செய்யாது, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இது 4 நல்ல முக்கியமான ஒரு விஷயங்கள். அதுலதான் மேனேஜ் பண்ண போறோம். அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஓகே ஃபைன், மேனேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க எதை மேனேஜ் பண்ண போறீங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட டைம் அண்ட் உங்களோட ரிசோர்ஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க, மேனேஜ் பண்ணணும். அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, இப்போ நீங்க எப்படி சொல்றது, இந்த ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்றேன்னா நீங்க படிக்கிறது, ஆக்சுவலி அதான் விஷயம். இப்போ படிக்க போறீங்க, என்ன மாதிரி படிக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இன்றைக்கு இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அது இப்போ இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் நீங்க அர்ஜென்ட்டா உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. ஓகே, நம்ம நாளைக்கு படிப்போம் இல்ல நாளையன்றைக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிற விஷயம் இல்ல அது. இது பிற்போடுற விஷயமும் இல்ல. அது படிக்கிறதுங்கிறது என்னது, நீங்க டெய்லி எப்படி சொல்ற, அந்த உங்களோட சாப்பிடுற நேரம், தூங்குற நேரம் அதெல்லாம் தவிர்த்து மீதி எல்லா நேரங்களையும் நான் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணினேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 3 சப்ஜெக்ட் இருக்குது. அதுல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் டைம், ஒரு நாளைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணின டைம் வந்து 6 hours. இப்ப இதெல்லாம் வெளியே சொல்லும் போது இப்ப சிரிப்பாங்க, ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் ஒரு படத்துலயா அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு தெரியும், உண்மையா நான் கண்ட விஷயம், நான் செஞ்சு நான் பலன் கண்ட விஷயம் தானே அது. நாளைக்கு ஒரு பாடத்துக்கு நான் 6 hours மெனக்கட்டேங்கிறது. ஓகே, அடுத்தது ஃபோக்கஸ்ங்கிற விஷயத்துக்கு நான் லாஸ்டா வரேன். ஏன்னா அது நல்ல முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் கொஞ்சம் நல்ல விரிவா நான் சொல்ல நினைக்கிறேன். அது அடுத்தது ஓகே ஃபைன், இந்த வாய்ஸ்ல ஏதாவது இன்டரப்ஷன் இருந்துச்சுன்னா ஐம் சாரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். ஓகே அப்போ உங்களோட ஷெட்யூல் அண்ட் உங்களோட ஸ்டடி செஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுங்கிறது நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம், கட்டாயம் செஞ்சே ஆகணும். அது பிறகு பார்ப்போம்னு நீங்க விட முடியாது. அது அடுத்தது அர்ஜென்ட், அது டெய்லி செய்யற ஒரு விஷயம். அர்ஜென்ட் இப்ப படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, நீங்க என்ன செய்யணும், நீங்க செய்யறது சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு போக முடியாது. ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் பண்ணி நீங்க படிக்கணும். ஸோ அந்த மாதிரிக்கு மேனேஜ் பண்றதுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. அடுத்தது நான் ஃபோக்கஸ் பத்தி லைட்டா சொல்றேன். ஃபோக்கஸ்னா எப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லென்ஸ் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு லென்ஸ் ஒன்று எடுத்து நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு அதுல ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அது கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ ஒரு லென்ஸ்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், அது ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அத மாதிரி தான் உங்களோட லைஃப். நீங்க என்ன செய்யறீங்க, இப்போ நீங்க செய்யற ஒரு ப்ராசஸ் வந்து என்னது, ஸ்டடி ப்ராசஸ் அப்படிங்கிறது சும்மா எங்கேயோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்லையா. அது ஏதோ ஒரு இடத்தை நோக்கிதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு அம்பு வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போற மாதிரி தான் என்ன செய்யுது, இப்போ உங்களோட லைஃப் ஜேர்னியும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது.
ஆனா இப்ப உங்களோட இப்ப இருக்கிற உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்குது? ஏ லெவல்ல 3 எடுக்கணும். இப்ப சில பேர் நினைப்பீங்க இந்த டார்கெட் 3 எல்லாம் கிடையாது, ஒரு 3B எடுத்தா போதும், 3C எடுத்தா போதும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து செல்ஃப் டவுட் இருக்கு. அப்ப அவங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லாதவங்க நினைக்கிற ஒரு விஷயம் இது. ஸோ ஓகே, அந்த 3ங்கிறது வந்து அர்ஜென்ட்டான விஷயம் இல்லது. ஏன்னா உங்களால இப்ப 7 மந்த்ஸ் கழிச்சு எழுத போற எக்ஸாம்ல தான் என்ன செய்ய போகுது, உங்களோட கோல் வந்து தங்கி இருக்குது. அப்போ அந்த கோல் வந்து இப்போ உடனே உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா அது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இருக்கிற மத்த 3 வேலைகளையும் நீங்க என்ன செய்யணும், கொண்டு போறதுக்கு அந்த ஃபோக்கஸுக்கு வந்து மிச்சம் முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓகே, நான் அதை பத்தி விரிவா பிறகு கதைக்கிறேன். அடுத்தது அவாய்ட் பண்றது. இந்த டைம் கண்டிப்பா சொல்றேன், இந்த டைம் வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஏன் தெரியுமா? இப்ப உங்களோட மைண்ட்ல நிறைய யோசனை வரும். ஓகே, நான் படிச்சுட்டு இருக்கிறேனே, நான் படிக்கிறதுக்கு காணுமா, 7 மந்த் கழிச்சு எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிடுவேனா, நான் நினைச்ச ரிசல்ட் வருமா, எனக்கு டீச்சர் அப்படி சொல்றாங்களே, என்னால இயலாதுன்னு டீச்சர் சொல்றாங்களே, ஆனா என்னால இயலுமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்குள்ளே வரும். அந்த யோசனை எல்லாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் தான் என்னது அது, நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்டரப்ஷன்ஸ் அதெல்லாம். அடுத்தது நீங்க ஃபோன் எடுப்பீங்க. ஓகே, ஒரு பேப்பர் பார்க்கணும். சரி சார் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு, ஸோ நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் உள்ள போனா என்ன நடக்கும்? ஓகே, வந்த வேலை முடிஞ்சுது. வந்த வேலை மட்டுமா முடியுது இல்லையே. அது பிறகு ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசுவோம், கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்குது, கொஞ்சம் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எது சரி செய்யறது. அந்த ஃபோன் வந்து நீங்க எடுத்திருப்பீங்க ஒரு நல்ல பர்பஸுக்கு தான். ஓகே, சார் மெசேஜ் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்திருப்பீங்க. அது அர்ஜென்ட்டா நீங்க அந்த டைமே நீங்க என்ன செய்யறது, அர்ஜென்ட்டா பாக்குறது. பட் நீங்க என்ன நடக்குமாங்கல்ல, நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேற ஒரு பக்கம் போகிறீங்க. ஸோ அது நீங்க எப்படி சொல்றது, அந்த நான் சொன்ன ஃபோக்கஸ்ங்கிற விஷயம் இருக்குதே, அந்த ஃபோக்கஸ் வந்து இதுலலாம் தான் ஃபோக்கஸா இருக்கிறது அது. அந்த அந்த மெயினா எது நம்மளோட டார்கெட், இதுதான் நான் செய்ய வேண்டிய விஷயம், அதை தாண்டி உங்களோட ஃபோக்கஸ் வந்து வேற வேற பக்கங்கள் சிதறது, அதான் டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது. ஸோ ஸோ என்ன செய்யணும், நீங்க அந்த உங்களோட கான்சென்ட்ரேஷன், அதுதான் நான் தேடிட்டு இருந்த வேர்ட், கான்சென்ட்ரேஷன். உங்களோட உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேனே, ஃபோன் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. எதுக்காக நீங்க ஃபோன் எடுக்கிறது? சாரோட பேசுறது, இல்லைன்னா ஏதோ ஒரு பேப்பர் பார்க்கறதுக்குன்னு சரி என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க அந்த ஃபோனை எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த டைம் மிஸ் ஆகும். ரீசன், உங்களோட தலைக்குள்ள 1008 யோசனைகள் ஓடிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, அதெல்லாம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தது ஃபைனல் லிமிட். உங்களுக்கு நீங்க படிக்கிற காலத்துல நீங்க நோ நோங்கிற ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, என் லிமிட் இவ்வளவுதான், நான் இதை தாண்டி நான் போக மாட்டேன், அதுக்கு பிறகு கண்டிப்பா நோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும்ன்ற மாதிரி. அதுல இப்ப சில பேர் சொல்லியிருப்பாங்க, இப்ப படிக்கும்போது வந்து நீங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும்போது அப்ப ரொம்ப நேரம் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும்போது உங்களோட நீங்க வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க, அப்படி இல்லாட்டி டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ கொஞ்ச நேரம் டிவி பாருங்க, கொஞ்ச நேரம் மியூசிக் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும். அத என்ன செய்யணும் இப்போ? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஓகே, ஒரு இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஓகே, அதை தாண்டி அது எக்ஸீட் ஆகுது பாருங்க, அது என்ன செய்யும், உங்களுக்கு இருக்கிற டைம் அண்ட் உங்களோட டைமையும் உங்களோட எனர்ஜியையும் என்ன செய்ய போகுது, அது ட்ரெயின் பண்ணும். அப்ப உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிற ஆக்டிவிட்டீஸ்ல மெயினா வர்றது இதுகள் தான். சும்மா நீங்க ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு போறது என்ன செய்ய போகுது, சம்டைம்ஸ் அது அந்த அந்த டைம் வந்து தேவையாகவும் இருந்திருக்காது அது.
ஒரு முக்கியமான விஷயமாவோ இல்ல தேவையாவோ அந்த டைம் இருந்திருக்காது. ஆனா இல்ல பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் தானே, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேசிட்டு இருப்போம், இல்ல கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. போனா அதை தாண்டி அங்க அப்படியே போகுது, அந்த லிமிட்டை தாண்டி. அப்ப அந்த டைம் போகும்போது என்ன நடக்குது அங்க? உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, உங்களோட அந்த 10 மினிட்ல நீங்க படிக்கிறதுக்குரிய டைம் போயிடும். அடுத்தது அந்த 10 மினிட்ல ஒரு நீங்க படிக்கிறதுக்கு இந்த சேர்த்து வச்சிருக்கிற எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி டக்குன்னு உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். மேபி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களோ சரியா. ஒரு 1 ஹவர் நீங்க படிக்கிறதுக்கு போற எனர்ஜியை விட ஒரு 1 ஹவர் நீங்க போன்ல ஸ்பெண்ட் பண்ற அந்த எனர்ஜி வந்து மிச்சம் கூடவா இருக்கும். இப்போ ஸோ இந்த நாளும் வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகின மாதிரியான விஷயங்கள் அது. ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்னும் ஒருத்தர்கிட்ட கேட்டோ இல்லை இன்னும் ஒருத்தர் சொன்னதையோ கேட்டு சொல்லல. ஸோ இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்குது. ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா யூஸ்வலாக எனக்கிட்ட வந்து இப்போ பிள்ளைகள் கேட்குற மெயின் விஷயமே அதுதான். சிஸ்டர் நாங்கள் படிக்கிறதுக்கு போகிறோம், ஆனால் வந்து எங்களோட ரொம்ப நேரம் எடுத்து படித்தாலும் அந்த அவுட்புட் கிடைக்குது இல்லைங்கிறது. அடுத்தது படிக்கிறேன், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாமே இருக்குது. ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் படிக்கணும், ஆனா கூடின அவுட்புட் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல அந்த மெனக்கெட்டு படிச்சு அந்த அவுட்புட், அந்த கொஞ்சம் அவுட்புட்டையும் எடுக்கிறதுக்கு அவங்க போடுற அந்த எஃபோர்ட் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த மேனேஜ் பண்ணி ஃபோன் பார்க்கணும் போல இருக்கும். ஈவன் தோ உம்மா அப்பாவோட கதைச்சிட்டு இருக்கணும்னு தோணும். ஆனா அந்த டைம் வந்து இல்ல, நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் இருந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எடுத்து படிக்கிறது, அது உண்மைக்கும் லேசுப்பட்ட விஷயம் இல்ல அது. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் இந்த உம்மா ரூம் இருக்கு, ரூம் அழைச்சிட்டு இருந்து படிச்சா திறக்கிறது இல்ல பெருசா. சாப்பிடுற டைம் தூங்குற டைம் தான் போறது. அப்ப ஒரு நாள் என் உம்மாவே வந்து சொன்னா எனக்கிட்ட, நீ இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிற, 3 எடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ படிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, வேணாமா, நீ நார்மலாவே படி, நீ நார்மலா ஒரு ரிசல்ட் எடுத்தாலே எனக்கு போதும்னு சொன்னாங்க. அந்த அந்த தியாகம்ன்றது நான் மட்டும் இல்லை, எனக்கு கூட இருக்கிறவங்கன்றது அந்த டைம் எனக்கு புரிஞ்சது அது. ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம டைம், ஓகே, டைம் அண்ட் ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட ஒரு நாளில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸ்ல வந்து நீங்க அதை எக்ஸீட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். ஆனா சில பேருக்கு அந்த 24 ஹவர்ஸ்ல கிடைக்கிற அவுட்புட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆக போகுது. அது அதுல மேக்சிமம் எப்படி அவுட்புட் எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான். சரி, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ உங்கள்கிட்ட 24 ஹவர்ஸ் இருக்குது. அதை நீங்க இப்படியும் அதுல உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கட்டாயமா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தியாவசியமா ஒரு நாளைக்கு இதை செஞ்சுதான் ஆகணும்னு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? உங்களுக்கு தூங்கியே ஆகணும். தூங்காமலுக்கு இருந்து படிச்சே என்ன செய்யறது? அது அது சில பேர் சொல்லுவாங்க, ஓகே நான் தூங்காமலுக்கு இருந்து இவ்வளவு நேரம் படிச்சேன், அவ்வளவு நேரம் படிச்சேன் எல்லாம். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதுன்னு தெரியல. ஆனா படிக்கிறவங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அதை மனசுல வச்சுக்கோங்க, சரியோ? உங்களோட இந்த உங்களோட தூக்கம் வந்து முக்கியம். டோன்ட் ஃபர்கெட் தட், ஓகே? ஏன்னா அது வந்து மிஸ்கைட் ஆகுறது சில பேருக்கு. அந்த நான் வந்து குறைய நேரம் தான் படிச்சிருக்கேன், அந்த குறைய நேரம் தூங்குறேன், நான் நைட்ல தூங்காம இருக்கிறேன் படிக்கிறேன், அதெல்லாம் நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. தூக்கம் உங்களுக்கு கட்டாயம். ஆனா அதுக்காக ஓகே தூக்கம் கட்டாயம்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அதுல மட்டுமே நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த கூட நேரம் கொடுக்கறதும் என்ன செய்யாது, நல்லதுக்கு இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 6 ஹவர்ஸ் என்ன செய்றீங்க, தூங்குறீங்க. 24ல 6 ஹவர்ஸ் போயிட்டு அப்போ மீதி இருக்கிறது 18 ஹவர்ஸ் அவங்கள்ட்ட. அந்த 18 ஹவர்ஸ்ல நீங்க சாப்பிடுறதுக்கு, ஓகே சாப்பிடுவீங்க, இப்ப ப்ரே பண்றது, அந்த டைம் எல்லாம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள்ட்ட எவ்வளோ மிஞ்சும்? ஒரு ஆவரேஜா வந்து என்ன செய்ய போகுது, 12 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு மிச்சமா வரப்போகுது கையில.
அப்ப அந்த 12 ஹவர்ஸ்ல வந்து இப்போ ஒரு நாள் 3 3 பாடமும் என்ன செய்யணும்? நீங்க 3 பாடத்துக்கும் பேரலலா டைம் குடுக்கணும். அப்ப நான் அந்த பேரலலா டைம் குடுக்கணும்ங்கிறத சொல்றேன்னுடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு. உங்களோட டைம் டேபிள் படி இப்ப மண்டேன்னா மண்டே படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப மண்டே படிச்சுட்டு இருக்கிற டைம் அ இப்ப வீட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் இப்ப கெஸ்ட் வருவாங்க. இப்ப நாம எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ட்ன்னு வரக்கூடாது, ஃபோக்கஸ் குலையக்கூடாதுன்னு இருந்தாலும், எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸஸ் வரும் தானே நம்மளுக்கு. இப்போ வீட்ல சின்ன பிள்ளைகளோ சரி, இல்ல கெஸ்ட் வராங்க அப்படின்னா என்ன செய்ய போகுது? அந்த ஒரு நாள் வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப இப்ப தனியா சில பேர் வந்து ஒரு நாளைக்கு தனியா ஒரு பாடம் மட்டும் குடுத்து படிக்கிற மாதிரிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. பட் அது டோட்டலி ராங். ஏன்னா இப்ப இப்ப மண்டே மண்டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பிசிக்கல் சயின்ஸ் படிச்சேன். ஸோ என்ன வச்சு சொல்றேன். இப்போ மண்டே பிசிக்ஸ், டியூஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் வெனஸ்டே வந்து கம்பைன் மேத்ஸ்க்கு நான் குடுக்குறேன் அப்படின்னா, திருப்ப அடுத்து என் பிசிக்ஸ் ஷெட்யூல் வந்து தேர்ஸ்டேக்கு மாதிரி வரும். அப்போ இப்ப மண்டே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு எனக்கு படிக்க கிடைக்கல. ஸோ நான் நினைச்ச ஒரு டைம் குடுக்க முடியல அப்படின்னு வந்துச்சுன்னா, அன்றைய நாள் ஃபுல்லா எனக்கு என்ன செஞ்சிட போகுது? பிசிக்ஸ் அன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அடுத்த என்ன பிசிக்ஸ் செஷன் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வருது. ஸோ அந்த 3 நாளைக்கு இடையில நான் எப்படி சொல்றது? ஒரு அந்த செயின்ல வந்து இடையில பிரேக் ஆன மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க படிக்கிற பாடங்கள் அப்படித்தான். நீங்க ஸ்கூல் காலத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. டெய்லி படிங்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்களே. அது இது சார். நீங்க ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பாடத்தோட கனெக்ஷன் வந்து விடுபட்டாலும் வந்து எப்படி இருக்கும்னா, ஏதோ ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க அத எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா, உங்களோட பிரெயின் வந்து அதுக்கிடையில அவ்வளோ வொர்க் பண்ணியிருக்கும். அந்த வொர்க் வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு பாடத்த வந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போற மாரி இருக்கும். அந்த ரேட் வந்து என்ன செஞ்சிருப்போம்? குறைஞ்சிட்டு போற மாதிரி ஆகும். இப்ப ஒரு பாடத்துக்கு கூட, இன்னொரு பாடத்துக்கு குறைய டைம் குடுபடுற மாதிரி இருக்கும். அந்த வேலை மட்டும் செஞ்சிடாதீங்க. 3க்கும் வந்து பேரலலா குடுங்க. ஒரு நாளைக்கு இப்ப என்னது படி ஒரு நாளைக்கு நான் பிசிக்ஸுக்கு 4 ஹார்ஸ் குடுத்தேன்னா, கெமிஸ்ட்ரிக்கும் அதே 4 ஹார்ஸ் தான். கம்பைன்ட் மேத்ஸ்க்கும் அதே 4 ஹார்ஸ் தான் குடுப்பேன் நான். ஒண்ணுக்கு கூட, இன்னொன்னு குறைய அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா எனக்கு தேவை 3க்குமே ஒரே ரிசல்ட் தேவை. 3மே ஒரே மாதிரியான பாடங்கள் தான் அது. ஸோ, அடுத்தது அந்த மாதிரி. நான் இன்னும் ஒரு வேலை செஞ்சேன். அந்த 5 மந்த்ஸ்க்கு வந்து அந்த டைம் டேபிள் போட்டு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இப்ப இந்த டைம் பார்த்திருப்பீங்க அப்படின்னா, அநேகமா எல்லாருக்கும் வந்து மேபி மோஸ்ட் ஆஃப் தாக்கள் சிலபஸ் முடிஞ்சிருக்கும். சிலபஸ் முடிச்சு இப்ப சில பேர் இடத்துல வந்து பேப்பர் செய்யணும்ன்ற தேவையில்ல இருப்பாங்க சில பேரு. சில பேரு அப்படி. ஆனா சில பேர் வந்து சிலபஸ் முடிக்காமலுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அப்ப அந்த டைம் என்ன செய்யறது? கன்ஃப்யூஸ் ஆகும் அந்த டைம். ஓகே எனக்கு சிலபஸ் முடியல. இப்ப நான் என்னத கொண்டு போறது? சிலபஸ பார்க்கிறதா? இல்ல பேப்பர் செய்யணும். அந்த ஒரு தேவையும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களோட ஃபைனல் டைம். டோன்ட் ஃபர்கெட். நீங்க ஓகே நான் தியரி படிக்கணும்னு சொல்லிட்டு அதிலேயே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. இப்ப அநேகமா கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இன்னும் முடிச்சிருக்க மாட்டாங்க. பட் அது வந்து எப்படி சொல்றது? ஓகே நான் தியரிய முடிக்கணும். தியரி முடிச்சுட்டு தான் நான் பேப்பர் செய்றது. என்ன இருந்தாலும் செய்றதுன்னு சொல்லிட்டு இருந்துற வேணாம். அது நெறைய பேர் வர்ற பிழையான வேலை அது. பிறகு பேப்பர் செய்ற விஷயங்கள். இப்ப இப்ப சிலபஸ் முடியல அப்படின்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. அநேகமா பேப்பர் கிளாஸும் தொடங்கியிருக்க மாட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் இப்ப ஸ்கூல்ல வந்து பேப்பர் கிளாஸ் செஞ்சாலும் செய்யாட்டாலும் நீங்க பேப்பர் செய்யணும். ஏன் சொல்றேன்னுடா, இப்ப நான் சொல்றேனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்ற விஷயம் இருக்குதே. என்னதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு? கடைசில கடைசி டைம்ல போயிட்டு ஒரு 5 மணித்தியாலத்து பேப்பர், 3 மணித்தியாலத்து பேப்பர் நான் எழுத போறேன். அதுக்கு தான் இவ்வளவும் நான் எஃபர்ட் குடுக்குறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அந்த 6 ஹவர்ஸ் பேப்பர்ஸையும் நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூசுவலா புள்ளைகள் சொல்றது தெரியுமா? அந்த எங்களுக்கு பேப்பர் செய்றதுக்கு டைம் காணாது அக்கா. மேனேஜ் பண்ண முடியல எங்களுக்கு அந்த டைம அப்படிங்கிறது.
இப்போ நீங்க வந்து உங்களோட ஷெடியூல்ஸை வந்து நீங்க மேனேஜ் பண்ணல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ ஓகே மினிமம் இவ்வளோன்னாலும் ஒரு பேப்பர் செஞ்சிருந்தா பெட்டர் அப்படிங்கிற சொல்லுவாங்களே டீச்சர்ஸ் மாதிரி. அந்த அளவுக்கு சரி நீங்க என்ன செய்யல, உங்களுக்கு பேப்பர் செஞ்சுக்க கிடைக்கல. இப்போ லாஸ்டா வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்க போறீங்க. அப்போ உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே ஓகே நான் பேப்பரை பார்க்குறேன். அவ பேப்பர் பார்க்கும்போது இப்போ நான் ஒரு 7 இல்ல 8 பேப்பர், ஒரு 8 பேப்பர் தான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வரப்போற பேப்பர் வந்து 9வது பேப்பர் அது. ஆனா இன்னுமொருத்தர் வந்து ஒரு 150 பேப்பர் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு 150 பேப்பர் எனக்கு என்னால சொல்ல இயலுமா? அந்த 150 பேப்பர் செஞ்ச ஆளுங்கிறது நான் பார்த்தும் இருக்கிறேன். அப்போ ஒரு 150 பேப்பர் செஞ்ச ஒருத்தருக்கு ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது 151வது பேப்பர். ஸோ அவங்களுக்கு அது எந்த விதத்திலும் என்ன செய்யாது, ஒரு பெரிய ஒரு சேஞ்ச வந்து என்ன செய்யாது, தரப்போறது இல்ல. அதுக்கு தான் எல்லாரும் சொல்றது என்னன்னா, நிறைய பேப்பர் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த. அங்க உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து டைரக்டா தியரி எழுதுங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. சுத்தி வளைச்சு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு அதோட அப்ளிகேஷன் தான் கேட்க போறாங்க. எக்ஸாம் பேப்பருங்கிறது அதுதான். நீங்க அந்த 2 வருஷமா படிச்ச விஷயங்களை நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் அந்த பேப்பர் அப்படிங்கிறது. அதுக்கு தான் என்ன செய்யறது, உங்களோட எஃபர்ட் மொத்தத்தையும் அதுக்கு தான் போட போறீங்க. நீங்க படிச்சத எப்படி அப்ளை பண்ண போறீங்க, அதுதான் முக்கியம். அப்ளை பண்ற எப்படிங்கிறது தான் அந்த எக்ஸாம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ங்கிறது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகே நீங்க தியரிக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து கொடுக்கறது அது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப அதுக்காக நீங்க தியரி கிளாஸுக்கு எல்லாம் பேத்துறாதீங்க, படிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர இல்ல. நீங்க டீச்சர் படிப்பிக்கிறது கேட்கணும். ஆனா அதை மட்டுமே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, கேட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதை தாண்டி இன்னும் வேலைகள் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அர்ஜென்ட்டா செய்ய வேண்டிய விஷயங்கள். நீங்க பேப்பர் செஞ்சு பாக்குற தேவை இருக்குது, நீங்க படிச்ச விஷயங்களை அப்ளை பண்ணி பாக்குற தேவை இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து அந்த பேப்பர்ஸ் நிறைய செய்யுங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து சில பேர்கிட்ட பழக்கம் இருக்குமே அப்படின்னா, அந்த பேப்பர் செஞ்சு இப்போ ஒரு பேப்பர் எடுத்து செய்யறாங்க, செஞ்சுட்டு அதை வந்து அந்த ஓகே செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணி பாக்குற கணக்கா இருக்கிறது. இப்போ ஸோ என்னோட ஒரு சின்ன டிப் ஒன்று வந்து சொல்றேன் நான். பேப்பர்ஸுக்கு வந்து ஸ்கீம் இருக்குமே, அந்த ஸ்கீம் எல்லாம் வந்து கட்டாயம் வச்சுக்கோங்க. ஓகே அது வந்து முக்கியம். ஏன்னா இப்ப நீங்களா வந்து ஒரு பேப்பர் செஞ்சு பார்க்கும்போதோ என்ன நடக்கும்னா, அந்த பேப்பரை வந்து நீங்க செய்யறது போக நீங்க தான் வந்து அதை கரெக்ஷன் பண்ண போறீங்க. இப்ப நீங்களே செய்யறதுன்னா நீங்க தான் கரெக்ஷன் பண்ண போறீங்க. அப்ப கரெக்ஷன் பண்ண போகிட்டவா, இப்ப உங்ககிட்ட ஒரு ஸ்கீம் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும், நீங்க தனியா வந்து அதுக்குன்னு ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு நீங்க டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அந்த வேலை வந்து செய்யாதீங்க, சரியா? அண்ட் ஓகே ஸோ ஸ்கீம் வச்சு ஸ்கீம் இருக்கிற பேப்பர்ஸ் நீங்க செய்யறது வந்து சாலை சிறந்தது. என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். அடுத்தது வந்து ஓகே ஸோ இப்போ நீங்க பேப்பர் செய்றீங்க, பேப்பர் செஞ்ச பிறகு அந்த நீங்களே கரெக்ட் பண்ற அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றது நான். நீங்க கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது, நீங்களே கரெக்ஷன் பண்ணும் போது நீங்க ஓகே ஸோ பேப்பர் எடுத்தாச்சு, ஓகே சரி பிள்ளை சரி பிள்ளை இத்தனை மார்க்ஸ் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு மட்டும் போயிடாமலுக்கு அந்த பேப்பரை திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த பேப்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தேவை. அது அந்த ஒரு 50 எம்சிக்யூ வருதுன்னா அந்த 50 எம்சிக்யூக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமே, அந்த ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு ஐடியாவை வச்சு இருக்கும். அப்ப நீங்க பேப்பர் செஞ்சு சும்மா கரெக்ஷன் பண்ணிட்டு போறதுனால எந்த ஒரு லாபமும் இருக்க போறது இல்ல. நம்ம பேப்பர் செய்யறதுல நோக்கமே
எந்தெந்த கேள்வி எந்தெந்த ஐடியாவில் வருது, அந்த ஐடியாஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் நீங்கள் பேப்பரை சும்மா செஞ்சுட்டு மட்டும் போகாமலுக்கு ஒவ்வொரு கேள்வியையும் என்ன செய்யுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. இப்போ இப்ப முந்தி எங்கட எங்கட டைம் வந்து பிசிக்ஸுக்கு மட்டும் எலபரேஷன்ஸ் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விளக்கம் எப்படி என்ன செய்யலாம், அந்த விளக்கம் தேவை நம்மளுக்கு. அது உங்களோட நோட்ஸ்லயோ இல்ல ரோசா சார் அவங்க பிசிக்ஸுக்கு வந்து எலபரேஷன்ஸ் எழுதி தருவாங்க. அப்ப அப்படியான டீச்சர்ஸ் எழுதின புக்ஸ் இருக்கும். அப்ப புக்ஸ் வாங்குறதுக்கு இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் பிடிஎஃப் சரி என்ன செய்யும், சில பேர்கிட்ட கையில சரியில்லை அந்த எலபரேஷன்ஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட நோட்ஸ் சரி இருக்கும். ஸோ நோட்ஸ்ல எப்படியும் என்ன செய்யும், நோட்ஸ்ல ஒரு சின்ன விஷயம் சரி இருக்கும், அந்த பேசிக் ஐடியா சரி இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இந்த நோட்ஸை தேடி பார்த்து அந்த என்ன விளக்கம், இந்த கேள்வியோட ஐடியா என்ன, இந்த கேள்வியோட பேஸ் என்ன, அப்ப இதே மாதிரி கேள்வி வேற எங்க சரி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குதா, ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஓகே, அடுத்து இப்போ நான் நான் எல்லாமே எந்த மாதிரினா பேப்பர் செஞ்சு பேப்பர் செய்யற அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து என்ன செய்ய நான் 3 படத்தையும் ஒவ்வொரு நாளும் படிச்சேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நான் கொடுத்த டைம் வந்து ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ். அந்த 6 ஹவர்ஸுக்குள்ள என்னால ஒரு எம்சிக்யூ பேப்பர் செய்யலும், அண்ட் ஒரு பார்ட் 2 வந்து அதுவும் முழுசா என்னால செய்ய இயலும். எப்படி எம்சிக்கு 2 ஹவர்ஸ், அங்கே ஒரு பார்ட் 2க்கு வந்து 3 ஹவர்ஸ்ண்டா மொத்தம் 5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவா என்கிட்ட ஒரு 1 ஹவர் இருக்கும். அந்த 1 ஹவர் வந்து எப்படியும் அந்த எப்படி சொல்றது, அந்த கரெக்ஷன் பண்றது பேப்பரை அந்த மாதிரி அதுக்குள்ளேயே பேத்துரும். அப்போ ஒரு நாள் வந்து நான் பேப்பரை செய்யறதுக்கு ஒதுக்குனேன்னா அதுக்கு மறுநாள் வந்து அந்த பேப்பருக்கு எலபரேஷன் பாக்குறது. இப்ப ஒரு நாள் நீங்க ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் செய்றீங்க, டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கிளாஸ்ல அவர் என்ன செய்வாரு, அந்த பேப்பரை விளங்கப்படுத்துவாரு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ஒரு நாள் இந்த இந்த 7 மந்த்தும் வந்து உங்களுக்கு நீங்க தான் டீச்சர்ஸ். இன்னும் ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேப்பரை சொல்றேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு. ஸோ யூ பெட்டர் ஸ்டார்ட் நவ். நீங்க இப்போவே பேப்பர்ஸை உங்களோட கையால செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் செய்வேன், ஒரு வருஷத்து பேப்பரை செஞ்சு முடிப்பேன். ஒரு நாளைக்கு முடிச்சு அடுத்த நாள் என்ன செய்வேன், அதோட விளக்கங்கள் பாக்குறது. ஒரு அதுக்குன்னு நான் தனியா கொப்பி எடுத்து வச்சிருப்பேன். அப்போ ஒரு வருஷத்தை போட்டு ஓகே இந்த வருஷத்துல இத்தனையாவது கேள்விக்கு இந்த மாதிரி இதுதான் விளக்கம் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் செஞ்சு பிசிக்ஸுக்கு வந்து நான் 20 இயர்ஸ் செஞ்சேன், கெமிஸ்ட்ரியும் 20 இயர்ஸ். கம்பைன் மேட்ச் வந்து அது ஈஸியான பாடம். ஸோ அதுக்காக நான் அதுக்கு 10 இயர்ஸ் தான் கொடுத்தேன். சாரி 10 இயர்ஸ் கொடுத்தேன். அதுவும் வந்து அத பேப்பருக்கு வந்து கொஷின்ஸும் பெருசா இருக்கும், பெருசு விஷயம். ஆனா அந்த எப்படி சொல்றது, எல்லாம் ஒரே ஐடியாவில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு ஸோ அடுத்தது ஓகே நான் ஓகே ஐ திங்க் நான் நல்லா சொல்லியிருக்கிறேன், என்னால் முடியுமான மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஸோ எது சரி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் வருமே அதில் கேளுங்க நீங்க. ஓகே சாரா, அடுத்த ஸ்லைட் கொஞ்சம் ப்ளே பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து ஃபோக்கஸ், ஹவு டு ஃபோக்கஸ் டியூரிங் ஸ்டடி டைம். இப்போ நீங்க ஓகே இப்போ வந்து நீங்க படிக்கிறீங்க, இப்போ படிக்கும்போது அந்த ஓகே இப்போ நான் சொன்னேன் இப்போ எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸாம். ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நான் என்னது இப்போ 5 இயர்ஸ் நான் எக்ஸாம் எழுத போறேன்டா அந்த 5 இயர்ஸும் வந்து என் மைண்ட் முழுக்க அந்த எக்ஸாமை பத்தி மட்டும்தான் இருக்கணும். அதை எப்படி செட் பண்றது, நான் எப்பவுமே எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்பவுமே படிக்க போறதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு எப்படி மூச்சை உள்ளெழுத்து அப்படி அந்த குட்டி ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் மாதிரி மைண்டை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவேன். அந்த ரிலாக்ஸ் பண்ற டைமுக்கு வந்து நான் என் மைண்ட்ல நான் யோசிக்கிற விஷயம், நான் எதுக்கு A லெவல் படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். நீங்க ஏதாச்சும் ஒரு மோட்டிவ்ல தானே வந்திருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்பார்க் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே இதுதான் நான் ரீசன், இதுக்காக தான் நான் A லெவல் வந்தேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு ரீசனை வந்து என்ன மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸ்டார்ட் அப்போ எடுத்தது ஓகே அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு.
ஓகே. நான் சொல்றேன். எனக்கு வந்து 3A எடுக்கணும். அண்ட் மொரட்டோ யுனிவர்சிட்டி போகணும். ஏன்னா சொன்னாங்க மொரட்டுவ நல்ல யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு போறதுக்கு ஃபிக்ஸட் ஆயினேன். அப்ப அடுத்து அதை தாண்டி அப்படியே ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா போகணும்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் வந்து என்ன மைண்ட்ல வரும். அப்ப என்னதான் என் ஆம்பிஷன் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரூட், எப்படி சொல்றது, ஒரு வித மாதிரி இருக்க போறது இந்த ஏ லெவல் ரிசல்ட். இது எனக்கு மிச்சம் இம்பார்ட்டன். அது எந்த அளவுக்குண்டா என் ஃபியூச்சர் இதுல டிபெண்ட் ஆகிருக்குது. இப்ப என் ஐடியா வந்து இன்ஜினியர். இப்ப சில பேருக்கு வந்து வேற வேற இது இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி போறதெல்லாம் இருக்கு. அப்ப நான் யோசிக்கிறது என்னன்னா, இப்ப இன்ஜினியர் ஆகாட்டி நான் என்ன நிலைமை என்ன ஆகும், அதுதான் எனக்கு தோன்றது. ஸோ டோன்ட் ஃபர்கெட், நீங்களும் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்களே, நீங்க அது நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கிடைக்கலாட்டி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி மனசுல நிலைநிறுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் ஃபர்கெட் இட். சாரா, நெக்ஸ்ட் ஸ்லைடை கொஞ்சம் போட்டு விடுங்க. ஓகே, ஹவு உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி அவாய்ட் பண்ண போறீங்க? ஏன்னா இப்ப மெயினா இந்த அதுவும் முக்கியமா டீனேஜ்ல படிக்கிற பிள்ளைகள், டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே வர மெயினான ஒரு விஷயம் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப என்னவா இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? இப்ப நான் படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து வீட்டுல போன் இல்ல. ஒரே ஒரு போன் இருந்துச்சு, என்ன நானாட்ட மட்டும்தான் போன் இருந்துச்சு. ஸோ அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் வந்து நான் போன் யூஸ் பண்றது. அப்ப என்ன ஸ்கூல் அப்டேட்ஸோ இல்ல ஏதோ ஒரு அப்டேட் எனக்கு வருது அப்படின்னா அதை நானா சொல்லுவேன், ஓகே உனக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் இதுதான் விஷயம் அப்படின்னு. அடுத்தது ஓகே, அது ஃபோன். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சில பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்றது அப்படி ஒரு விஷயம் இருக்கிற. அப்ப குரூப் ஸ்டடி வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணுறப்ப அப்படி ஒன்று இருக்கு. ஆனா சில பேர் இப்ப படிக்க ஓகேம்மா நான் வந்து குரூப் ஸ்டடி பண்ண போறேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைச்சிட்டு இருக்க வெளிக்கிட்டுறேன். ஏன்னா அது ஃபன் தானே. அது சும்மா வீட்டுல தனியா சும்மா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது ஃபன்னா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா உங்களோட டைம் அது வேஸ்ட் பண்ணுது அப்படிங்கறத ரியலைஸ் பண்றது எந்த டைம்னா ரிசல்ட் வருமே. அந்த ரிசல்ட் வர டைம் நான் வந்து ஓகே இதெல்லாம் எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனா இந்த டைம் எனர்ஜி எல்லாம் வந்து இதை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயம் ரிசல்ட் வர டைம் தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா அந்த அந்த இன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க ஃபோன் பாக்குறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சு சும்மா காசிப் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களோட ரிசல்ட்டை எஃபெக்ட் பண்ணும்ன்றது ரிசல்ட் வந்த பிறகுதான் புரியும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டை ஃபுல்லாவே விட்டுட்டு நான் படிச்சேன். நான் எந்த அளவுக்குன்னா நிறைய கெட் டுகெதர் அப்படியெல்லாம் நடக்குமே, அப்படியெல்லாம் நடந்தும் கூட எனக்கு அது விஷயம் தெரியாது. ஆனா எனக்கு கான்சென்ட்ரேட் முழுக்க படிப்புல மட்டுமே இருந்ததுக்காண்டி. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் விட்டு போனாங்க எனக்கு தெரியும். இப்போ ஓகே நீ ஒரு இடத்தையும் வாரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டது. பட் இப்ப நான் ஹாப்பியா இருக்கிறேன். அதை நினைச்சு அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்காமலுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமலுக்கு இருந்ததை நினைச்சு இப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்ப நான் நினைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் யூனிவர்சிட்டியில அமைஞ்சிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த எப்படி சொல்ற அந்த ஹாப்பி லைஃப் இருக்கிற இப்ப டெய்லி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமலுக்கு வாழ்ற அந்த லைஃபும் வந்து இருக்குது. இப்ப இத ஏ லெவல் டைம்ல நான் வாழ்ந்திருந்தேன்டா பிறகு நான் கஷ்டப்பட்டிருக்கணும். சோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களை நீங்க எப்படி சொல்றது, நீங்க அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அது இதெல்லாம் எனக்கு தேவைதானா, நான் இதை கண்டிப்பா இப்ப நான் செஞ்சே ஆகணுமா விஷயங்கள் சிலது இருக்குமே உங்களுக்கு. இப்ப நான் கண்டிப்பா அந்த போனை பார்த்துதான் ஆகணுமா படிக்கிறது விட்டுப்புட்டு, இப்ப கண்டிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தி தான் ஆகணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணணும். அது அது உங்களுக்கு தான் தோணணும். இன்னும் ஒருத்தர் வந்து சொல்லி வேலை இல்ல, படிக்காமலுக்கு சுத்திரியே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தர் சொல்லி வேலை இல்ல. அது உங்களுக்கு தோணணும். நீங்க படிக்கணுங்கிறது உங்களோட கடமைங்கிறது உங்களுக்கு தான் தோணணும். சரி, ஓகே, நம்ம இப்ப அடுத்த ஸ்லைட பார்ப்போம். ஓகே, ஹவு டு லிமிட் யுவர் வேஸ்டிங் டைம்.
நான் முன்னுக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோன் இருக்குது, அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போறது, அதுல அந்த போட்டோ எடுத்து அந்த ஸ்டேட்டஸ்ல போட்டு அதுக்கு ஒரு ஒரு ரிப்ளை வருது, சந்தோஷமா இருக்கும் அது. அப்ப ஓகே வாவ், எல்லாரும் என் ஸ்டேட்டஸுக்கு நல்லா ரிப்ளை பண்றாங்களே, நல்லா ரியாக்ட் பண்றாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அது நல்லா இருக்கு, அந்த கணத்துல இது நல்லா இருக்கும். இப்ப அடுத்த நாள் ஆகினா அது மறந்துடும் தானே, அது போய் தரும். இப்போ உங்களோட ப்ரையாரிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். ஓகே, அந்த நாளைக்கு வந்து படிக்கிறதா இல்ல அந்த இன்ஸ்டன்ட்ல சந்தோஷமா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு முக்கியமானது, அது உங்களுக்கு புரியணும். உங்களோட கடமை இது, மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்காக தியாகம் பண்றாங்க. அது உங்களுக்கு மேபி உங்களுக்கு காட்டிக்காமலுக்கு இருப்பாங்க. நான் உனக்காக தாண்டா இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு பெத்தவங்களோ நானமாரோ தம்பிமாரோ தாத்தாமாரோ சொல்லாமலுக்கு இருப்பாங்க. பட் அவங்க செய்யறாங்க. இப்ப நீங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேக்குறீங்க, ஒரு காலத்திலே அவங்க இல்ல நான் தரமாட்டேன்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் பட்டுடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன செய்யறாங்க. உங்கள உங்களை படிப்பிக்க வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். தான் பட்ட கஷ்டத்தை என்ன பிள்ளைகள் பற்றக்கூடாதுங்கிறது. அவங்க ஒரு காலத்துல அந்த கஷ்டத்தை மேபி அவங்கள்ட்ட காட்டிக்காமலுக்கு இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்க கஷ்டப்படலைன்ற அர்த்தம் இல்லை. ஸோ ப்ரையாரிட்டி எது? இப்போ உங்களோட வேஸ்டிங் டைம், அந்த இப்போ ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறீங்க, வேஸ்ட் பண்ண போகிட்டவா உங்களுக்கு மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் அதுதான். நீங்க வேஸ்ட் பண்றதுங்கிறது உங்களோட நேரத்தையோ காலத்தையோ மட்டும் இல்ல, உங்களோட பெத்தவங்களும் உங்களோட கூட பிறந்தவங்களும் உங்களுக்காக போடுற உழைப்பையும் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும். ஏன்னா நல்ல இப்போ உங்கள்ட்ட மேபி அவங்க சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு மேல படிப்பை திணிக்கவும் மாட்டாங்க. ஆனா அவங்க நம்புறாங்க, உங்க மறைமுகமா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அது நீங்களே பார்த்திருப்பீங்க. ஏன்னா நிறைய இடத்துல உங்கள்ட்ட பேசும்போது மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களை நீங்க படிக்கணுங்கிறதுக்காக அவங்களே என்ன செஞ்சிருப்பாங்க, வீட்டுல அவங்களுக்குரிய நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிருப்பாங்க. ஆஹ் இப்ப டிவி பாக்குறதுக்கு மேபி தம்பியோ நானாவோ இருக்க போறாங்க. அப்ப இல்ல நம்ம டிவி பார்த்தோம்னா நம்மளோட சிப்ளிங் என்ன செய்யும், நம்ம கூட பிறந்த பிள்ளை படிச்சிட்டு இருக்குது, ஸோ அந்த பிள்ளை கஷ்டமா இருக்குன்றதுக்காக என்ன செய்வாங்க, அதை விட்டுட்டு அவங்களும் என்ன செய்வாங்க, தியாகம் பண்ணிட்டு அவங்களுக்காக அவங்களோட வேலை வெட்டியை விட்டுட்டு உங்களுக்காக அவங்களோட நேரத்தை தந்திருப்பாங்க. ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு இந்த மேக்சிமம் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இப்போ ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படி ஏதாச்சும் இருந்தா நீங்க உங்களோட மைக்ரோஃபோன் ஆன் பண்ணியும் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்க செட் பாக்ஸ்ல பார்த்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இட்ஸ் யோர் டைம் நவ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. நான் பேசுற விளங்குதானே? நம்ம ஒடியபிள் ஆமாம், கேக்குது நானா? ரைட், ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour செஷனை செஞ்ச பிஸ்ருல் ஹனான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஏன் பிஸ்ருல் ஹனானை சூஸ் பண்ணினேன் டு டூ தி செஷன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கொரோனா பீரியட்ல வந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ். அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு ஹோப் கொண்டு வந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இருக்கிற காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்கோர் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்திக்கிற ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸாக சாரை வந்து செல்லுங்க, ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு. செட் பாக்ஸில் ரீசெண்ட் ஒரு கொஷின் ஒன்று வந்திருக்கு. இப்போ இருக்கிற 6 monthsல எப்படி மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு ஸ்டடி பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி. நான் கேன் யூ கிவ் த ஆன்சர்?
இப்போ இருக்கிற 6 மந்த்ல எப்படி மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு ஸ்டடி பண்ண இயலும் சிஸ். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்க இப்போ ப்ரையாரிட்டின்னு நான் சொன்னேன். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல ப்ரையாரிட்டியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க பொறுத்து நீங்க பேப்பர் செய்யற விஷயம். ஸோ நீங்க பேப்பர் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு வரப்போறது ஒரு பேப்பர் 5 hours பேப்பர், 2 hours MCQ அண்ட் 3 hours வந்து பார்ட் 2 எஸ்ஏ கொஷின்ஸ் வரப்போதே. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இந்த 6 மந்த்தும் வந்து என்ன செய்யணும், நீங்க அந்த 6 மந்த்தும் அந்த பேப்பருக்காக நீங்க விட போறீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டைம் வச்சு பேப்பர் செய்ய போறீங்க. ஏன்னா நீங்க போயிட்டு இருக்கிற அந்த எக்ஸாம் ஹால் வந்து இப்ப வந்து வேண்டாம், ஓகே, நான் நார்மலா ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அந்த ஃபைனல் டைம்ல போகும்போது தான் தெரியும் அது கொஞ்சம், அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது தானே இருக்குது. ஸோ அதான், ஒரு நாளைக்கு 3 பாடத்துக்கும் நீங்க கொடுக்க போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ. அந்த சப்ஜெக்ட்ல அந்த நாள் அந்த ஒரு நாளைக்கு 6 hours, அந்த 6 ஹவர்ஸ்ல நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் வந்து என்ன செய்வேன், பேப்பர் செஞ்சு அதை கரெக்ஷன் பண்ணுவேன். அடுத்த நாள் வந்து அதுக்கு நான் விளக்கம் பார்ப்பேன். இந்த மாதிரி இதே விஷயத்த ஒரு 5 monthsக்கு நான் கண்டினியூஸா செஞ்சேன். நான் டார்கெட் பண்ணியிருந்தது 20 years பேப்பர்ஸை. அந்த 20 yearsக்கும் வந்து நான் அந்த 5 months டைம் கொடுக்குறேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த 5 monthல வந்து 3 தடவை 20 years நான் செஞ்சு முடிஞ்சது. என்ன அது மேபி நம்புறீங்களா இல்லையா தெரியல, பட் இதான் உண்மை. ஏன்னா அந்த போக போக நீங்க ஃபாஸ்ட் ஆகுறது, உங்களோட ஸ்டடி ரேட்டும் வந்து உங்களோட நீங்க எக்ஸாம் செய்யற வீதம், உங்களோட பிரெயின் ஒர்க் பண்ற விதம், உங்களோட கை ஆன்சர் எழுதுற வீதம் கூட என்ன செஞ்சிடும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்றது செய்யற விஷயத்த ரிப்பீட்டட் செய்யறது. அந்த ஒரு பேப்பர் செஞ்சிச்சு, ஓகே, ஒரு பேப்பர் செஞ்சுட்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. நிறைய பேப்பர் செய்யுங்க. ஏழு மற்றவங்களால அதை எப்படி சொல்றது, எனக்கு ஓகே, நான் செஞ்ச பேப்பர்ஸ்ட இதை சொல்றேன். நான் வந்து பாஸ் பேப்பர் செஞ்சேன் 20 years. பாஸ் பேப்பர்ஸ் 20 years செஞ்சது. அடுத்தது கவர்மெண்டால வந்து மாடல் பேப்பர்ஸ் தருவாங்க ஒவ்வொரு இயருக்கு முந்தி. அப்ப அது வந்து என்கிட்ட 5 years இருந்துச்சு. அந்த 5 years ராயல் காலேஜ், அது வந்து நல்ல ஹார்டான எக்ஸாம் பேப்பர்ஸ் அது ராயல் காலேஜ். ஸோ அந்த ஒரு 5 years இருந்துச்சு. அடுத்தது மொரட்டுவ யூனிவர்சிட்டியால தர பேப்பர்ஸ். ஸோ பேப்பர்ஸ் அதுதான் மெயின். நீங்க செய்ய போற பேப்பர்ஸை இந்த 6 monthsலயும் ரிப்பீட்டட் நீங்க செஞ்சுட்டே இருக்க போறீங்க. நீங்க எந்த அளவுக்கு பேப்பர் செய்றீங்களோ அந்த அளவுக்கு அது முக்கியம். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது எனக்கு ப்ரைவேட்டா வந்து போட்டிருக்குது, தாத்தா ப்ரொக்ரஸ்டினேஷனை ஓவர் கம் பண்றது எப்படி? இப்போ ஓகே, ப்ரொக்ரஸ்டினேஷன், ஸோ நீங்க வந்து வேலையை தள்ளி போடுறது. நீங்க அந்த வேலையை தள்ளி போடுறதுக்கு எந்த ஒரு தேவையும் உங்களுக்கு அந்த டைம் இருக்காது. தேவை இருக்குன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏதாச்சும் வந்திருக்கு மேபி. அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்றது எப்படி? நீங்க அந்த ஓகே, இப்போ ஃபோன் பார்க்க போறீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சும்மா பேசிட்டு இருக்க போறீங்களா, அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். நீங்க எதுக்காக இருந்துட்டு படிக்கிறீங்களோ அது முக்கியமா, இல்ல இப்ப பேசிட்டு இருக்கிறது எனக்கு முக்கியமான்றது, உங்களோட ப்ரையாரிட்டி எதுவோ அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரி. அதுதான் உங்களோட அந்த எப்படி சொல்றது, இந்த வேலைகளை தாமதிக்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரே வழி. எது உங்களோட ப்ரையாரிட்டி, நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்ப கதைச்சிட்டு இருக்கிறதா இல்ல உங்களோட ஃபியூச்சரா, அதை நீங்க டிசைட் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, பேப்பர் செய்யும்போது யூனிட் வைஸா செஞ்சா நல்லமா இல்ல ஃபுல் பேப்பர் செஞ்சா நல்லமாண்டு. இப்ப ஸ்கூல்ல படிப்பிக்கும் போது யூனிட் வைஸா செய்யறது ஓகே பெட்டர். பட் உங்களுக்கு இப்ப எக்ஸாம் நெருங்குது, நீங்க எக்ஸாம் செய்ய போறது வந்து ஃபுல்லா, இப்போ 12 சப்ஜெக்ட்னா அந்த 12 சப்ஜெக்ட்டுமே வரப்போகுது. ஸோ
நீங்க என்ன செய்யணும், தனியா ஒரு பாடத்தை பத்தி மட்டும் அந்த இடத்துல யோசிச்சு வேலை இல்லை. 12 பாடத்தை பத்தியும் நீங்க என்ன செய்ய போறீங்க, யோசிக்க போறீங்க. ஸோ நீங்க ஃபுல் பேப்பரா செஞ்சு பழகுறது சால சிறந்தது. ஓகே, டோன்ட் ஃபர்கெட். ஓகே, அடுத்தது இருக்காங்க, எவ்வளோ படிச்சாலும் எக்ஸாம் எழுத போனா பயம் போகுதில்லை, படிக்க போறது மறந்துடுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க படிச்சு எல்லாம் கரெக்டா செய்றீங்களா அப்படின்னா நீங்க அத பத்தி நீங்க worry பண்ணிக்க தேவையில்லை. சரியோ? ஏன்டா இப்ப ஓகே, நீங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சீங்கன்னா நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை. படிக்கிறது உங்களோட வேலையை. ஸோ அதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா எக்ஸாம் போக்கிட்டவா பயப்பட தேவையில்லை. எனக்கு இந்த கேள்வி தெரியுமா இல்லையான்ற அந்த டவுட்டே வரக்கூடாது. நீங்க ஆல்ரெடி செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அந்த பயத்துலதான் நீங்க மறந்து போறதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை எப்பயுமே வச்சுக்கோங்க. சரியோ? நீங்க படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி, ஸோ உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை எப்பயுமே விட்டுறாங்க. அதுதான் எக்ஸாம் செய்யறதுல மெயின் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் அந்த கான்ஃபிடென்ட். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட். அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்டாவும் இருந்துடக்கூடாது. ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு. அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா அப்புறம் இதுக்கப்புறம் பேப்பர் செய்ய மனசு வராது. ஸோ என்னால ஏழும்ன்ற கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேவா? அதே சமயம் உங்களோட எஃபர்ட்டும் என்ன செய்யணும், கையில இருக்கணும். இது ரெண்டும் தான் உங்களோட பயம் போறதுக்கான வழி. அப்ப அப்ப அந்த எப்படி சொல்ற, ஓகே எனக்கு எல்லாம் தெரியும், இந்த கேள்வி எனக்கு செய்ய வரும் அப்படிங்கறது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸாம் நிறைய செய்யும் போதுதான் என்ன செய்யும், உங்களுக்கு அந்த விஷயம் பிடிப்படும். அப்ப இப்ப அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 150 எக்ஸாம் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கு 151வது எக்ஸாம். ஸோ நீங்க உங்கள்ட்ட ஆல்ரெடி 150 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதோட கம்பேர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதே செஞ்சுட்டு போகலாம் இல்லை. இப்ப ஓகே, இன்னொரு கேள்வி கேட்டிருக்குது. சப்ஜெக்டோ சிலபஸ் கவர் பண்ணாம பாஸ் பேப்பர் செய்யறது சக்சஸ் ஆண்டு. இப்போ நீங்க ஓகே, இப்ப நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு சிலபஸ் முடிஞ்சிருக்கும், சில பேருக்கு முடியாம இருக்கும். இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து என்ன, பேப்பர் செய்யறது. பட் அதுக்காக சிலபஸ் கவர் பண்ண தேவையில்லையான்னு கேட்டா இல்ல, கவர் பண்ணியே ஆகணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவை. அது இப்ப எப்படி சொல்றது, இப்ப கடைசி 2 யூனிட்டும் இல்லாமலுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போயிட்டு வேலை இல்லையே. சப்போஸ் அந்த பாடத்துல உங்களுக்கு கொஸ்டின் வந்தா, சோ அதுக்காக நீங்க சிலபஸ் கவர் பண்ணியே ஆகணும். பேப்பர் செய்யும் போது ஐடியா வராட்டி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இது இது ஓகே. இப்போ ஃபைனல் எக்ஸாம்ல ஐடியா வராட்டி அப்ப டிஸ்டர்ப் ஆனா அது ஓகே ஃபைன். பட் இப்போ நீங்க டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை. ஓகே, அந்த இப்போ ஓகே ஒரு கேள்விக்கு ஐடியா வரலன்னா அந்த கேள்வியே பிடிச்சிட்டு தொங்குறதும் நல்லது இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு 2 ஹவர்ஸ்னா 2 ஹவர்ஸ் அதுக்குள்ள நீ 50 கேள்வி செஞ்சே ஆகணும். நீங்க அந்த ஒரு கேள்வியில மட்டும் மெனக்கட்டாலும் சரி, இல்ல மிச்சம் இருக்கிற 49 கேள்வியில மெனக்கட்டாலும் அந்த 2 ஹவர்ஸ் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்னா இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நீங்க ப்ராக்டிஸுக்கு செய்யப்படுறது தானே. அப்ப ஆவரேஜா வந்து இப்போ ஒரு கேள்விக்கு 2 ஐ திங்க் 1.5 நிமிஷம் ஒரு 2.5 நிமிஷம் சம்திங். அப்ப அதுதான் டைம்ண்டா நீங்க அதுக்கு கூட நீங்க மெனக்கட்டுறாங்க. இப்ப படிக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான். இப்போ ஒரு நான் செய்யும் போதெல்லாம் நான் அப்படிதான் ஒரு 2.5 நிமிஷத்து கணக்கு ஒரு கேள்விக்கு வச்சுப்பேன். என்ன இப்ப நியூவா ஸ்டார்ட் அப் என்றது எடுத்த உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் மாதிரி நான் நடந்துக்க முடியல என்னால. நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் டிஸ்டர்ப் ஆகிச்சுதான். பட் நான் போக போக என்ன செஞ்சேன், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன் நான். ஸோ ஒரு கேள்வியிலே நிக்க கூடாதுங்கிற விஷயத்த நான் பிடிச்சு தந்தேன். இப்ப உங்களுக்கு என்ன மாதிரியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. ஸோ நான் பிடிச்ச விஷயம் தானே அது. நிறைய எக்ஸாம் பேப்பர் செஞ்சு அப்போ ஓகே ஒரு கேள்வியில மெனக்கட்டுறது தட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்தே ஆகணும்னு நீங்க அதுல தொங்கிட்டு இருக்க தேவையில்ல. அவ்வளவு பிடிவாதமா அந்த கேள்வியில. அதை தாண்டி அதுக்கு புறவரிக்கிற ஈஸியான கொஸ்டினுக்கு நீங்க சரின்னு ஆன்சர் எடுத்தாலும் அந்த ஒரு மார்க்ஸ் தான். நீங்க
ஒரு அரை மணி நேரம் மெனக்கட்டு ஒரு கேள்விக்கு எடுத்தாலும் அதே ஒரு மார்க்ஸ் தான். ஸோ டைம் அந்த இடத்துல நீங்க மேனேஜ் பண்றது குட். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இதுல ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்குது, ஃபுல் பேப்பர் செய்யும்போது என்ன மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து எனக்கு வந்த மார்க்ஸ் 26. ஒரு 5 months கழிச்சு எனக்கு வந்த மார்க்ஸ் வந்து 45 எம்சிக்யூக்கு. ஓகே, கம்பைன் மேட்ச்ல வந்து கொஷின்ஸ் கிடக்குது. சாரா நீங்க அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். கொஸ்டினை ரீட் பண்றீங்களா? ஓகே, கம்பைன் மேட்ச்ல வந்து எவ்வளவு செஞ்சாலும் மார்க்ஸ் வர்றதில்லை, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குது. ஸோ சொல்லுங்களேன் இதுக்கு. கம்பைன் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நீ எவ்வளோ தான் தியரி படித்த வேலை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணாட்டி எத்தனை தியரி கிளாஸ் போனாலும் வேலை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே கொஸ்டினை 2-3 தடவை செஞ்சு பாருங்க. ரஃப் ஷீட்ஸில் நிறைய தடவை எழுதி பாருங்க. கம்பைன் மேத்ஸில் மார்க்ஸ் வராட்டி இதை ஒரே ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே யோசிக்க தேவையில்லை, ப்ராக்டிஸ் போதா. ஸோ வேறு எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லை. கம்பைன் மேத்ஸ் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப்கோர்ஸ் தியரி தெரிஞ்சிருக்கணும். தியரி தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிடும். பட் மேத்ஸ் அப்படி இல்லை. மேத்ஸில் வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் கையை வச்சா சும்மா பேப்பரில் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் பாஸ் பேப்பர்ஸ்க்கு கொடுங்க. பாஸ் பேப்பர் செஞ்சு முடிஞ்சு டைம் இருந்தால் மாடல் பேப்பர் செய்யுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கம்பைன் மேத்ஸில் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரே வழின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கொஷன், ஃபிசிக்ஸில் 40 அப் பண்ணதில் என்ன செய்யலாம்னு ஒரு கொஷின் வந்து வந்திருக்குது. ஸோ ஃபிசிக்ஸில் நான் என்ன செய்வேன்னா, ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வே வந்து எம்சிக்யூஸில். ஸோ எம்சிக்யூஸில் ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும் ஃபிசிக்ஸ் செய்யலும் வந்து. ஸோ எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபிசிக்ஸில் எம்சிக்யூஸை மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபிசிக்ஸை. எம்சிக்யூ பாஸ் பேப்பர் செய்யுங்க. எம்சிக்யூவில் மார்க்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும், ஓகே செய்யலும். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் சரி, ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் தென் சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் சரி, உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிற யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் மேத்ஸில் வந்து மார்க்ஸ் வருதில்லைன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு மேத்ஸ் மட்டும் இல்லை, நான் பொதுவாக ஆன்சர் பண்ணுறேன்டா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3ம் தான். நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் ஃபைனலுக்கு போயிட்டு அன்னைக்கு உட்காந்து செய்ய போகிற அந்த அந்த சிச்சுவேஷனை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் இப்போவே பழகிக்கொள்ளணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இப்போவே நீங்கள் அண்டர்கோ பண்ணணும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எக்ஸாம் செய்யணும். வீட்டில் இருந்து எக்ஸாம் செய்கிறதுன்றது எப்படியுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லாவே கன்சென்ட்ரேட் பண்ணி, இப்போ ஹனாந்தாத்த சொன்ன மாதிரி 100% கன்சென்ட்ரேட் பண்ணி எஃபர்ட் போட்டு செஞ்சால் உண்மையிலே ரிசல்ட்ஸ் வந்து வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கன்சென்ட்ரேஷன் இருக்கிறதுல மிஸ் ஆகக்கூடும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, கிளாஸஸில் எக்ஸாம் செய்வாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது மேபி ½ an hour எக்ஸாம் ஓ 1 hour எக்ஸாம், எவ்வளோ சின்ன எக்ஸாமாக இருந்தால் பரவாயில்ல, கிளாஸஸில் எக்ஸாம் வந்து வச்சாங்கண்டா, கண்டக்ட் பண்ணாங்கண்டா, அதை அட்டென்ட் பண்ணி செய்யுங்க. அந்த பேப்பரை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் முந்தி படித்த ஒரு லெசன்லேயே கூட இருக்கலாம். இஃப் நாட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற லெசனாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்களே கூட இப்போ மஜ்ஜினஸ் வித் அக்ரம் டீம் நாங்களே கூட சிட் எக்ஸாம் வந்து செய்கிறோம். ஸோ அந்த எக்ஸாமில் நாங்கள் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருந்து ஜாயின் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் நல்ல பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ட் நாங்கள் ரிசல்ட் ஷீட் சண்டேஸ் ரிலீஸ் பண்ணோம். அதில் நீங்களே பார்ப்பீங்க
முந்தி 3rd பிளேஸ் எடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது எக்ஸாம் மூலம். ஸோ எக்ஸாம் பேப்பர் செய்யணும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹனான் தாத்தா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ஓகே அதில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தேன் எப்படின்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது மட்டும் தலைவலி வருது, டிஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே இல்லை, பட் இருந்தாலும் வந்து எக்ஸாம் செய்யும்போது வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது ஆவரேஜாக தான் மார்க்ஸ் வருது, எனக்கு என்ன செய்ய அப்படின்னு கற்றுக்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து மேபி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ எக்ஸாம் பேப்பர் செய்யும் போது வாரது எல்லாருக்கும் வர தாட் தானே அது, இந்த எக்ஸாம் வந்து நான் நல்லா செய்யணும், கூட மார்க்ஸ் எடுக்கணும், எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த வேலையை மட்டும் விட்டுடுங்க, அந்த ஓவர் திங்க் பண்றது. இப்போ எக்ஸாம் செய்ய போகும்போது மட்டும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் அந்த எக்ஸாம் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதுக்கு பிறகு வர ரிசல்ட்டை பத்தி இல்லை. ஓகே, டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா அந்த டைம் வந்து நீங்க ஓவர் திங்க் பண்ணும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன செய்ய போகுது, மிஸ் ஆக போகுது. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு கேள்வியா இருந்தாலும் கூட உங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிக்கிட்டவா நீங்க உங்களால ஆன்சர் பண்ணிக்க இயலாம போகும்போது. ஸோ ஓகே, அந்த கான்சென்ட்ரேஷன்ங்கிறது முக்கியம். இப்போ ஒரு கேள்வி செய்ய போறீங்கன்னா உங்களோட கேள்வி அந்த உங்களோட எண்ணம் சிந்தனை வந்து அந்த கேள்வியை பத்தி மட்டும் இருக்கணும். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்கு, இப்ப உதாரணத்துக்கு ஆறுமுடுகள் காண்டத்துக்கு வேகம் தந்திருக்கு, நேரம் தந்திருக்கு. ஸோ நான் செய்ய வேண்டிய வேலை ஆறுமுடுகளுக்கான என்ன செய்வேன், அப்ப அதை பத்தி மட்டும்தான் உங்களோட யோசனை இருக்கணுமே தவிர இதுக்கு ஓகே எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எனக்கு என்ன மார்க்ஸ் வரும் அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. எக்ஸாம் எழுதக்குள்ள அந்த கேள்வியில மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் இட். இனிமே ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஃபைன், அடுத்தது ஓகே ஜாரா நீங்க அடுத்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆயினத்துல இருந்து டெய்லி ஸ்டடி பண்ணீங்களா, எப்போ ரொம்ப சீரியஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்டடி பண்ணீங்க, 1 day 1 சப்ஜெக்ட்னு படிப்பீங்களா, ஒரு 3 சப்ஜெக்டும் படிப்பீங்களா? ஸோ இந்த கொஷின் ஒரு காமனான கொஷின் தான், எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற காமனான ஒரு கொஷின். ஏ லெவல் ஸ்டார்ட் ஆயினத்துல இருந்து படிச்சீங்களா டெய்லி? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹானஸ்டா பேசணும்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து, அதாவது வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் படிக்கல. பிகாஸ் எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு நான் ஒரு மந்த் மாதிரி போன பிறகு தான் எனக்கு கொஞ்சம் சீனியர்ஸோட கண்டாக்ட் ஆகி தென் தெரிய வந்துச்சு, ஓகே ஏ லெவல்னா இது தான், இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய எக்ஸாம், ஸோ இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு டெய்லி படிக்கணும், பாஸ் பேப்பர் செய்யணும். ஸோ அந்த நான் தெரிய வந்த நாள்ல இருந்து டெய்லி படித்தேன். அதாவது இன்றைக்கு ஒரு கிளாஸ் போனால் அது கிளாஸ் விட்டு வந்து இன்றைக்கே அதில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் கிளியர் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஸோ கிளாஸ்லேயே எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவேன். அதாவது வீட்டுக்கு எந்த டவுட்டையும் நீங்கள் மறுபடியும் கேரி பண்ணி வரக்கூடாது. அதாவது வீட்டுக்கு வரணும் ஃபுல்லாக கிளியராக இருக்கணும். வீட்டுக்கு வந்த பிறகு படித்த தியரியை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் தியரியில் இருக்கிற பாஸ் பேப்பர்ஸை செய்யத்தான் பார்க்கணும். ஸோ இப்படித்தான் டெய்லி படித்தேன். அதாவது எனக்கு தெரிய வந்த நாள்ல இருந்து டில் தி எண்ட் டெய்லி படித்தேன். ஆஸ் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு ஹாபி ஆயிரும். அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 3 வீக்ஸுக்கு அதை செஞ்சீங்கன்னா அது ஹாபி ஆயிரும். பொதுவாக உங்களுக்கு அது விட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்டடி பண்ணுவீங்கன்னு அதே கொஸ்டின்ல இருந்துச்சு. இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்து. நான் ஆன்சர் பண்ணிருந்தா எனக்கு 1/2 ஹவருக்கு மேலே கன்சென்ட்ரேட் பண்ண இல்லாது, கன்சென்ட்ரேஷன் எப்படியோ மிஸ் ஆகும். ஸோ நான் ஒரு 1/2 ஹவர் படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு அகெயின் வந்து 1/2 ஹவர் படிப்பேன். அந்த மாதிரி தான் எந்த ஸ்டடிங் ரூட்டீன் இருந்துச்சு. இதுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் வேணும். அதாவது ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு திரும்ப வாரத்துக்கு மறுபடியும் டிசிப்ளின் வேணும். சிலவங்க இருப்பாங்க பிரேக் நேரம் போனால் திரும்ப வர மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் டிசிப்ளின் இருந்தால் தான் ஏ லெவலில் சக்சீட் ஆகலாம். ஸோ எவ்வளோ டைம் படிச்சிங்கன்னா, எனக்கு உண்மையிலே நான் ஹானஸ்டாக சொல்ல போனேன்டா இட் டிபெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு நிறைய கிளாஸஸ் இருந்துச்சுன்னா 4 hours இல்லாட்டி 5 hours அந்த மாதிரி படிப்பேன். அண்ட் எந்த டைம் ஸ்டடிங் டைம் நைட் இருந்துச்சு, நான் மார்னிங் டைம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பர்சனாலிட்டி. நீங்கள் தான் உங்களை
உங்களைய பத்தி தெரிஞ்சுக்கொண்டு அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதே கொஸ்டின்ல இருந்து இன்னொரு பார்ட் வந்து 1 day 1 சப்ஜெக்ட் படிப்பீங்களா 3 சப்ஜெக்ட் படிப்பீங்களா? நான் சொல்வேன் மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு படிக்கலுமா இருந்தா கிரேட். பிகாஸ் நான் 2 சப்ஜெக்ட் தான் படித்தேன் 1 day. பிகாஸ் 3 சப்ஜெக்ட்டும் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கல. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கேண்டியில் ஃபுல்லாகவே கிளாஸஸ் தானே, நான் ஸ்கூல் போகிறது இல்லை தானே. ஸோ கிளாஸஸ்ன்னு டைம் இருக்கல. ஸோ 1 டேக்கு 2 சப்ஜெக்ட் மாதிரி தான் படிப்பேன். பட் 3 சப்ஜெக்ட்லேயும் டச் இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல. ஒரு நாளைக்கு எப்படியும் 3 சப்ஜெக்டும் படிக்க பாருங்க. அட்லீஸ்ட் பாஸ் பேப்பர்ஸாவது செய்ய பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஹனனத், நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தர் கேட்டிக்கிற ஃபிசிக்ஸ் எஸ்ஏ செய்கிறதுக்கு ஒரு ஐடியா அண்ட் ஆர்டர் சொல்லுங்க. எப்படி சொல்கிறது, இப்போ எம்சிக்குக்கும் மேபி அந்த ஐடியாக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எம்சிக்குக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேள்வி பட் சேம் ஐடியாவில் வரும். ஆனால் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டா தியரிய வச்சு மாதிரி தான் வரும் அது. ஸோ அதுக்குன்னு வந்து நான் எப்படி சொல்றது, இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தேவை உண்டு அந்த இடத்துல இருக்கல. அப்ப எனக்கு கேள்வி பார்க்கும்போதே இதுதான் விஷயம் டிரெக்டாவே இருக்கு. இப்போ பிசிக்ஸ்ல நம்ம வந்து இப்போ 6வது வந்து லைட் அண்ட் சவுண்ட் அந்த மாதிரி இருக்குமே. அப்ப எனக்கு தெரியும் இப்போ 6வது கேள்வி வந்து லைட் தான் வரப்போகுது அப்படின்னா, ஒரு வருஷம் வந்து லென்ஸை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து இன்னும் ஒரு விஷயத்த பத்தி கேட்பாங்க. அப்ப அதனால வந்து இந்த எப்படி சொல்றது, நான் அதுக்கும் வந்து ரிப்பீட்டட் செஞ்சிருந்தேன். பட் எப்படி சொல்றது, அந்த ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இப்ப தனியா ஓகே இந்த எஸ்ஏ கொஸ்டின் இப்படி எல்லாம் விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்கல. தியரிய மோஸ்ட்லி உங்கள்ட்ட கையில இருக்கிற நோட்ஸ்ல இருந்து டிரெக்டாவே கேட்கற மாதிரி தான் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதுலயும் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அநேகமா ப்ராக்டிக்கலை மையமா வச்சு வரும். இப்ப நீங்க ப்ராக்டிகல்ஸ் எழுத படிச்சிருப்பீங்களே அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்ல வரும். அடுத்தது எஸ்ஏஸ் வந்து அந்த மாதிரி பெரிய கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஆனா இப்ப எஸ்ஏலையும் பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்பாங்க. மேபி லாஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி எப்படி உங்களோட ஜென்ரல் நாலேஜ் வந்து உங்களோட காமன் சென்ஸை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி கடைசி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ எஸ்ஏக்குன்னு சொல்லிட்டு தனியா மெனக்கடன் இல்லை. அதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் மாதிரி 20 இயர்ஸ் 20 இயர்ஸே நான் கொடுத்தது. அப்ப அந்த 20 இயர்ஸும் வந்து கண்டினியூஸா செஞ்சுட்டு வரும்போது இப்ப கரெக்ஷன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப நோட்ஸும் நீங்க என்ன செய்யணும் பார்க்கணும். நோட்ஸையும் பாருங்க, ஸ்கீமை பாருங்க, எல்லாத்தையும் வச்சுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க கரெக்ஷன் பண்ண போறீங்க. அப்ப பண்ணும்போது உங்களுக்கு இப்ப சில கேள்வியை பார்க்கும்போது உங்களுக்கு படும் கரெக்ஷன் பண்ணும்போது ஓகே இது நோட்ஸ் இல்ல அப்ப இது ஒரு புது விஷயம். அப்ப அதை என்ன செய்யறது, நோட் பண்ணி வைக்கிறது. மேபி அதை வந்து என்ன செய்வாங்க அடுத்த வருஷத்துல கேட்கலாம் அந்த மாதிரிக்கு. ஏன்னா இப்போ புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா அது நோட் பண்ணி வைங்கள். அதுக்கு தான் சும்மா கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு போகாமலுக்கு உங்களோட எலப்ரேஷன்ஸ் எழுதுறது இல்லாட்டி முக்கியமான விஷயம்ஸ் உங்களோட கொப்பியில பாயிண்ட் அவுட் பண்ணி வைங்க. அப்படி இல்லை பேப்பர் செய்யறதுக்கு தனியா கொப்பி எடுத்தா அதுல ஏன்னா இப்போ பேப்பர் செஞ்சு முடிச்சுட்டு அதை எப்படியும் வச்சிடுவோம், அந்த பேப்பரை வச்சிடுவோம். ஸோ பேப்பர்ல நோட் பண்ணீங்கன்னா தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க உங்களோட கொப்பியில என்ன செய்யுங்க, புதுசா ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வைங்க. ஓகே சாரா, நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கிறாங்க. ஸோ ஆர்கானிக்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கிறாங்க என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்டா, நான் கெமிஸ்ட்ரியில் உண்மையிலே வீக்காக இருந்த ஒரு ஆள். எஸ்பாஸில் இருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 to 3 months அந்த மாதிரி இருக்கக்குள்ள தான் நான் கெமிஸ்ட்ரியில் நிறைய ஒர்க் பண்ணி ஏ பாஸுக்கு வந்தேன். ஸோ அது எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ். ஆர்கானிக்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக்ஸ் எல்லாம் ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நான் எழுந்தி பார்த்தேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அதாவது அந்த லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் படிக்கிற நேரம் மனப்பாடம் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ எனக்கு விலங்குகளை என்ன செய்யறதுங்க, அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன், ஓகே மெமரைஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் ஆகுது இல்லைண்டா அப்போ எழுந்தி பார்ப்போம். ரஃப் ஷீட்ஸில் எழுதி பார்த்தேன்.
ஸோ ரஃப் ஷீட்ஸில் நிறைய கிறுக்கி தான் நான் படித்தேன் கெமிஸ்ட்ரி. அப்படி நீங்கள் ரஃப் ஷீட்ஸில் இருந்து போகல உங்களுக்கு இன்னும் நினைவு இருக்கும். அந்த மாதிரி டெக்னிக்ஸை நீங்கள் தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செஞ்சு பார்க்கணும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டெக்னிக் நீங்கள் இப்போ படிக்கிற முறை ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னா ஸ்டடிங் மெத்தடை மாற்றணும். நீங்கள் நியூ மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கெமிஸ்ட்ரியில் நிறைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரஃப் ஷீட்ஸில் எழுதி பார்த்தேன். எனக்கு அது ஒர்க் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு பிறகு நான் பர் டே ஒரு 2 பாஸ் பேப்பர்ஸ் மாதிரி அந்த அந்த பர்டிகுலர் லெசனில் செய்வேன். இப்போ எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் சேர்த்து 2 பாஸ் பேப்பர்ஸ் மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்கிற லெசனில் பர் டே 2 பாஸ் பேப்பர்ஸ் அப்படி நைட் உட்காந்து செய்வேன். தூங்கும் போது எப்படியோ செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன். அந்த ஒரு இதொண்டு இருக்கணும் உங்களுக்கு, ஒரு மன இதொண்டு இருக்கணும், செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ அது மாதிரி நான் தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு மாதிரி செஞ்சுருப்பேன். அண்ட் எனக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. அதாவது உணரப்போக்கில் உங்களுக்கே ஒரு ஆசை ஒன்று வரும் படிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் ட்ரக்குக்கு வந்துடுவீங்க. அண்ட் தென் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மற்றது படிக்கிறதுக்கு. அதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு லெசன் உங்களோட கையிலுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஒரு ஃப்ளோவில் ஈஸியாக மற்றதெல்லாம் ஈஸியாக போய்ட்ரும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் இப்போ படிக்கிற மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுது இல்லைண்டா, நீங்கள் படிக்கிற மெத்தட்னால உங்களுக்கு ஒரு அவுட்புட் வருது இல்லைண்டா, ஸ்டடியிங் மெத்தடை மாற்றி பாருங்க. அண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுண்டா இன்ஷால்லா மற்றதெல்லாம் ஈஸியாகும். ஓகே ஹானா, நீங்கள் மற்ற கொஷனை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டுறீங்கிறாங்க எப்படின்னா, கொஷின் செய்யும்போது அது செய்ய இயலாம இருந்தா அதுக்கு ஐடியாவே வரலாம தியரி கிளியர் இல்லையே ஒன்று பயம் வருதான். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் கற்றுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து இப்போ என்ன செய்யுது 7 months இருக்குது. அப்போ ஃபுல்லாக வந்து சிலபஸ் கவர் ஆகிருக்க போகிறது இல்லை. அப்போ நீங்கள் இப்போ ஃபுல் பேப்பர் செய்ய போறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் படித்தது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்காத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுதான். ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எப்படியும் என்ன செய்ய போறீங்க, இப்போ சிலபஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது கிளியர் ஆகத்தான் போகுது. ஸோ நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணியிருப்பாங்களே அந்த செஷன் அந்த யூனிட்ஸ் வரையும் நீங்கள் செய்யுங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ஓகே கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருதுன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூனிட் வைஸாக கொஞ்சம் பேப்பர் செஞ்சு பாருங்கள். என்ன இப்போ உங்களுக்கு 7 months இருக்குது. ஸோ இப்போ ஃபுல்லாக அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து ஃபுல் கவர் இல்லை. ஸோ உங்களுக்கு கிளியர் இல்லாத செஷன்ஸுக்கு நீங்கள் இந்த யூனிட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ யூனிட் வைஸாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், பேப்பர் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். இப்போ நீங்கள் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஃபுல் பேப்பர் செய்ய போறீங்கன்னா இப்போ உங்களுக்கு முடிஞ்ச செஷன்ஸ் முடிஞ்ச யூனிட் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அழகா செஞ்சுட்டு போக இயலும். ஸோ அதை தாண்டி இல்லை நான் படித்தது தான் இருந்தாலும் எனக்கு ஆன்சர் வருது இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ எப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பார்க்க போறீங்க, நீங்கள் தானே பார்க்க போறீங்க. இப்போ இன்னும் ஒருத்தர் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டாமலுக்கு போறதுன்னு இல்லையே. இப்போ நீங்க தான் கரெக்ஷன் பண்ண போறீங்க, நீங்க தான் அதுக்கு இப்போ விளக்கமும் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் செய்யும்போது ஓகே இந்த கேள்வி எனக்கு ட்ரபிளா இருந்துச்சு, ஸோ இதை நான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இப்போ அடுத்த தடவை நீங்க எக்ஸாம் செய்யும்போது என்ன செய்யலாம், இப்போ அந்த ஐடியா உங்களுக்கு தெரியும் தானே, அப்போ அடுத்த எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேப்பர் செய்யணும்ன்ற சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஒவ்வொன்றுல இருந்து நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொன்றுக்கு அப்கிரேட் ஆயிட்டு போவீங்க. ஸோ ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யாது, நான் இந்த விஷயம் படிக்கலையே, நான் இந்த விஷயம் செய்யலையேங்கிற தேவை உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது. ஓகே. அடுத்தது வந்து ஓகே லாஸ்ட் 6 monthsல உங்களோட ஸ்டடி ரூட்டீன் எப்படி இருந்துச்சு, எப்படி 3 சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுலேயும் எப்படி பாஸ் பேப்பர்ஸுக்கு டைம் ஒதுக்கினீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு 7 months, அப்போ 7 monthsல எந்த ஏ லெவல் எக்ஸாமுக்கு 7 monthsக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து சிலபஸ் முடியலை ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த டைம் வந்து எனக்கு இருந்த நான் செஞ்ச வேலை வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு வந்தா இப்போ அந்த இடத்துல இப்போ என்ன செஞ்சிருப்பாங்க, டியூஷன்ல வந்து இப்போ படிப்பிச்சிருப்பாங்களே, இப்போ எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு
மேபி ஒரு சில டைம் 3 பாடமும் கவர் ஆகும். சில நாளையில 2 பாடம் மட்டும் படிப்பிப்பாங்கல்ல. அப்ப நான் வந்து செஞ்ச வேலை, ஸ்கூல் டியூஷன் முடிஞ்சு வந்தா வீட்டுக்கு வந்தா ஸ்கூல்ல படிப்பிச்சது, டியூஷன்ல படிப்பிச்சது நல்லா ரிவைஸ் பண்றது. அது அப்ப யூனிட்ஸ் போயிட்டு இருந்த டைமிங் அப்ப என்கிட்ட யூனிட் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிட் பேப்பர்ஸ் எடுத்து இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிப்பிச்சோ அப்ப அதை வந்து நான் கேள்வி செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கு எக்ஸ்ட்ராவா நான் வந்து போட்ட எஃபர்ட் இருந்தா இதுதான் அந்த யூனிட் வைஸா பேப்பர் செய்யறது. அடுத்தது பாஸ் பேப்பரும் யூனிட் வைஸா பாஸ் பேப்பரும் இருக்கும். அடுத்தது ஃபுல் பாஸ் பேப்பர்லயும் என்ன செய்ய போதும் ஜஸ்ட் அந்த எம்சிக்யூ ஒரு 4-5 எம்சிக்யூட மட்டும் நான் விடாமலுக்கு அந்த எஸ்ஐலையும் அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச மட்டும் அன்றைக்கு நான் என்ன செய்வேன், அன்றை படிப்பிச்ச பாடத்துக்கு நான் ஒரு எஃபோர்ட் ஒன்று போடுவேன் அந்த ரிவைஸ் பண்றதுக்காக. என்ன ஞாபகம் இருக்கணும். அப்ப ஸோ நான் ஸ்கூல் போன காலங்கள்ல அந்த ஸ்கூல் டியூஷன்லாம் போயிட்டு நான் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணது. ஸோ ஐ ஹோப் நான் சொல்லியிருக்கேன். ஓகே சாரா, நீங்க அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமும் போயிடுச்சு. ஸோ we are running out of time. அதனால நான் பார்த்தேன் நான் மீட்டிங்கை ரெப்பப் பண்ணேன். ஸோ என்ன விஷயம்டா, இப்போ மீட்டிங் ஒரு சம்மரியை நான் சொல்லணும்டா, ஏ லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு தியரியும் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு அதில் ப்ராக்டிஸும் இருக்கணும், எக்ஸாம் பேப்பர் ப்ராக்டிஸும் இருக்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் போகும். ஸோ தியரியை டைமுக்கு முடிக்கணும். தியரியை லேட்டாகி முடிச்சிங்கன்னா அது இன்னொரு ஸ்ட்ரெஸ். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்டா, பர்சனலாக சிலபஸை ஏர்லியாக முடிக்கிற மட்டுக்கும் நல்லா, அதே மாதிரி எக்ஸாம் ப்ராக்டிஸும் முக்கியம். அதனால தான் நாங்கள் மேத்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் டீம் நாங்கள் சிட் எக்ஸாம் செய்கிறோம், அதே மாதிரி சிலபஸ் கவரிங் கிளாஸஸும் செய்கிறோம். சிட் எக்ஸாம்ட ஒரே ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் ஆக்கணும், எக்ஸாம் ப்ராக்டிஸை கொடுக்கணும்னு. அண்ட் சிலபஸ் கவரிங் கிளாஸஸ்ட நோக்கம் என்னன்னா, சிலபஸை ஏர்லியாக முடிக்கணும். அப்போ தான் அட் த லாஸ்ட் மூமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணலாம்னு தான் நாங்கள் சிலபஸ் கவரிங் கிளாஸஸ் செய்கிறோம். அண்ட் அவங்களுக்கு மேத்ஸ் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சாரி, அவங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடலாட்டி உங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் ஷுவராக ஆன்சர் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களோட மெசேஜ் போடலாம், 077-207-1008. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஷுவர் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் எங்களோட யூடியூப் சேனலில் இந்த ரெக்கார்டிங் போடுவோம், பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லேட்டாகி ஜாயின் ஆகினாங்க. யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போடுவோம். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பிகாஸ் நிறைய மோட்டிவேஷன் செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம் இன் ஃபியூச்சர். ஈச் டேர்முக்கு மோட்டிவேஷன் செஷன்ஸ் செய்வோம் என்று பிளான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க, அதனால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மோட்டிவேஷன் செஷன்ஸ் அப்படி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களோட யூடியூப் சேனலுக்கு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட ஏ லெவல் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு எங்களோட மேத்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் டீமோடு உங்களுக்கு ஜாயின் பண்ணிடும். வி ஆர் அ பிக் டீம் ஹியர். எல்லாரும் இன்ஜினியர்ஸ் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஹியர். ஸோ உங்களோட ஏ லெவல் முடிஞ்சது பிறகு உங்களுக்கு மாசம் இருந்துச்சுன்னா எங்கள் டீமோட ஜாயின் பண்ணிடும். அதுக்கு இப்போலேருந்தே ஒர்க் பண்ண தொடங்குங்க அண்ட் கிவ் யூ ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் ஜஸாக்கல்லா. Okay, Jazakallah khairan. Thank you everyone for participating.